ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஎன்எம் ரிலேட்டடாக ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஐஎன்எம் ரிலேட்டடாக உள்ள இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க பார்ப்போம். பொதுக்கூட்டங்கள் சட்டம். பொதுக்கூட்டங்கள் சட்டம் எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1907. எப்போனா 1907. அதுக்கு அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா வெடிமருந்து சட்டம். ஓகேங்களா, அந்த 1908 நிறைய முக்கியமான ஈவெண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே வாங்க பார்ப்போம். என்னென்ன சட்டம்லாம் 1908 கொண்டு வராங்கன்னு பாருங்கள். வெடிமருந்து சட்டம், நெக்ஸ்ட்டு செய்தித்தாள் சட்டம், அதுக்கப்புறம் தூண்டுதல் குற்றச்சட்டம், அதுக்கப்புறம் இந்த 1908 தான் என்ன ஆகும்னா தீவிர தேசியவாதம். அதாவது 1907 சூரத் பிளவு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தீவிர தேசியவாதம் 1908 சரிய தொடங்கியிருக்கும். ஏன் சூரத் பிளவுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா மிதவாதிகள் தனியாக, தீவிர தேசியவாதிகள் தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் அந்த 1908 தான் அலிப்பூர் குண்டுவெடிப்பு நடக்கும். ஓகேங்களா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வந்து டக்ளஸ் கிங்ஸ் போர்டுக்கு அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ்காருக்கு இது பண்ணி குண்டு வீசுவாங்க. ஆனால் அது வேறு அந்த சேரட் வண்டியில் வேறு உள்ள 2 லேடிஸ் மேலே போய் விழுந்துடும். ஓகேங்களா, அதனால் அலிப்பூர் குண்டு வெடிப்பு இதுவும் 1908 தான் நடக்கும். அதுக்கப்புறம் 1908 தான் கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடக்கும். ஓகேங்களா, கோரல் மில்னு சொல்லுவாங்க. இந்த கோரல் மில் தொழிலாளர் வேலை நிறுத்தம் தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேங்களா, மக்கள் அதாவது தொழிலாளர்கள் எல்லாரும் போராடி அது வந்து அந்த என்ன சொல்ல அந்த தொழிற்சாலையும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, 1908 அவங்க தொழிலாளர்கள் கோரிக்கை எடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு அதே 1908 இன்னொரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 1910 இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, இப்போனா 1910 இந்திய பத்திரிகை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பல்கலைக்கழக சட்டம், அது 1904 கொண்டு வராங்க. ஓகேங்களா, 1904 பல்கலைக்கழக சட்டமும் 1904 தான் கொண்டு வருவாங்க. நெக்ஸ்ட்டு அலுவலக ரகசிய சட்ட திருத்தம், இதுவும் 1904 தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இந்தியர்களுக்கு எதிராகவே கொண்டு வந்தப்பட்ட முக்கியமான சட்டம் இந்த 1904. ஓகேங்களா, கர்சன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட்டு 1905 ஆகஸ்ட் 7 என்னது சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக சுதேசி இயக்கம் 1905, அதில் அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1905 வங்க பிரிவினை வந்து நடந்திருக்கும். கர்சன் பிரபு வந்து கொண்டு வந்திருப்பார். கர்சன் பிரபு 1899 ஜனவரி மந்த் வந்து இங்கே பதவி ஏற்பார். ஓகேங்களா, இங்கே நம்ம இந்தியாவுக்கு லார்டா பதவி ஏற்பார். அவர் என்ன செய்வார்னா எந்த அளவுக்கு இந்தியர்களை ஒடுக்க முடியுமோ அந்த இடத்துக்கு இந்தியர்களை ஒடுக்குவார். ஓகேங்களா, இது எல்லாமே அவர் பீரியடில் கொண்டு வந்த சட்டங்கள் தான். வங்க பிரிவினை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவார். ஓகேங்களா, அதாவது பிரித்தது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜூலை 19 வந்து வங்கத்தை வந்து பிரிக்கதா சர்க்குலர் அனுப்புவாங்க. அக்டோபர் 16 அஃபிஷியலாகவே பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா, அதை வந்து இந்தியர்கள் துக்க தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1905 நவம்பர் 5 என்ன ஆகுனா கல்விக்கான தேசிய கழகத்தை உருவாக்குவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா.